நம்ம இன்னைக்கு பார்க்க வர டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்புட் டைப் பட்டனுக்கும் இன்புட் டைப் சப்மிட்டுக்குள்ள டிஃபரன்சஸை பார்க்க போறோம். ஸோ இன்புட் டைப் பட்டன் எப்போ எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்றதுக்கும், இல்லை வேற ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பட்டன் டைப் ஈக்குவல் பட்டனை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணணும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஈக்குவல் சப்மிட்டை யூஸ் பண்ணணும். ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் ஆக்ஷன் அண்ட் கிளிக் நாட் அசோசியேட்டட் வித் த ஃபார்ம் சப்மிஷன். ஸோ இந்த கிளிக் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டனுக்கும் அந்த ஃபார்முக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஓகேவா? பட் இங்க இந்த இடத்துல சப்மிட் பட்டனை யூஸ் பண்ணும்போது இஃப் ஐ கிளிக் த சப்மிட் பண்ணும்போது என்னன்னா அந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பட்டனை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை சர்வருக்கு நம்ம அனுப்ப முடியாது. இதே பட்டன் டைப் சப்மிட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேட்டா சர்வருக்கு அனுப்பலாம். ஓகேவா? ஸோ இந்த பட்டனுக்கு ஒரு ஆக்ஷன் எழுதணும் அப்படின்னா இட் நீட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தேவைப்படும். பட் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படல. ஸ்ட்ரெயிட்டா பட்டன் ஈக்குவல் டு சப்மிட் டைப் ஈக்குவல் சப்மிட் கொடுத்தா போதும். ஓகேவா? இந்த பட்டன் டைப் பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அலர்ட்டை ஷோ பண்றதுக்கு, ஒரு பேஜ்ல இன்னொரு பேஜ் நேவிகேட் பண்றதுக்கு, அப்புறம் வேலிடேஷன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதே ஒரு லாகின் ஃபார்ம், சர்ச் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டேட்டா சப்மிட் பண்றோமோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டைப் ஈக்குவல் சப்மிட் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு நான் காஷி இன்ஃபோடெக்ல நான் கத்துக்கிட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.